வெல்கம் டு விஜய் சித்து vlogs. சுகர் கட் பண்ண கதை பார்ட் 3. ஏற்கனவே விஜய் சித்து மாதிரி சுகர் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு பார்ட் 1ல சொல்லியாச்சு. நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இதுல எது பெஸ்ட் ஆப்ஷன்றத பார்ட் 2ல சொல்லியாச்சு. அடுத்தபடியா நிறைய பேர் கேட்டது ஃப்ரூட்ஸ்ல சுகர் இருக்கே, அப்ப சுகர் கட் பண்ணணும்னா ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதான்றது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரூட்ஸ்ல சுகர் இருக்கிறது உண்மைதான், ஆனா அதோட சேர்ந்து ஃபைபரும் வாட்டரும் இருக்கு. இது ரெண்டுமே ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சுகரை நம்ம வயிறுல குவிக்கா டைஜஸ்ட் பண்ண விடாம பாத்துக்கும். அது போக ஃபைபரும் வாட்டரும் சேர்ந்து உங்க வயிறை சீக்கிரமே ஃபில் பண்ணிடுறனால ஃப்ரூட்ஸ் நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இது போக பழங்கள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ்னு பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஆனா பிரச்சனை எப்போ வருதுன்னா, பழத்தை பழமா சாப்பிடாம அதை அரைச்சு ஜூஸா குடிக்கும் போது. பழத்தை அப்படியே அரைச்சு ஜூஸா குடிச்சா கூட பரவாயில்ல, சக்கையை ஃபில்டர் பண்ணிட்டு ஃபைபரே இல்லாத பியூர் லிக்விட குடிக்கும் போதுதான் நம்ம வயிறுல அது குவிக்கா டைஜஸ்ட் ஆகி பிளட் சுகரையும் டக்குன்னு ஸ்பைக் பண்ணிடும். ஃபைபர் இல்லாதனால நீங்க அதை அதிகமா குடிச்சு கேலரிஸ் எக்ஸஸா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட் கூடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனாலதான் WHO ஒரு நாளைக்கு ஃப்ரூட் ஜூஸ், வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ல இருந்து 25 கிராம் சுகருக்கு மேல எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. பழங்கள் சாப்பிட்டு யாருக்கும் நோய் வந்தது இல்ல, நோய் வந்த யாரும் பழங்கள் சாப்பிட்டனால அந்த நோயை தீவிரமாக்குனதும் இல்ல. தொகை இல்லாதவங்களுக்கு நம்ம காய்களோ, சிறுதானியங்களோ, சுண்டலோ வாங்கிட்டு போறது இல்ல, பழங்கள் தான் வாங்கிட்டு போவோம். ஏன்னா பழங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் அப்போ ஃப்ரூட் ஜூசஸ் ரொம்ப மினிமலா வச்சுட்டு ஃப்ரூட்ஸை நீங்க கவலையே இல்லாம சாப்பிடலாம். சுகரை கட் பண்ணியும் வெயிட்டே குறைய மாட்டீங்கன்னு ஒரு சிலர் கவலைப்பட்டீங்க. அதுக்கான சொல்யூஷனை அடுத்த வீடியோல சொல்றேன்.